எல்லோருக்கும் அன்பு வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 2, தரம் 3 இருக்கக்கூடிய அலுவலர்கள் மற்றும் கால்நடை அபிவிருத்தி போதனாசிரியர்கள் தரம் 3 உத்தியோகத்தர்களுக்கான 2026ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கின்ற வினைத்திறமகான் தடப்பரீட்சை தொடர்பான மார்ச் ஏப்ரல் மாத செயலமர்வு தொடரில் முதலாவது செயலமர்வுல சந்திக்கிறோம். இன்றைக்கு 2 தரப்பினருக்கும் பொதுமைப்படுத்தப்பட்டதான ஒரு பாட விடயதான நிதி ஒழுங்கு விதிகளின் முதலாவது அத்தியாயம் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். இதற்குரிய மென்பிரதிகள் பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுடைய குழுக்களில் பகிரப்பட்டிருக்கு. யாரேனும் தாமதமாக இணைந்தவர்கள், அது தொடர்பாக கிடைக்காதவர்கள், பெற்றுக்கொள்வதில் ஏதேனும் சிரமம் இருந்தவர்கள் எனக்கு திரும்ப மெசேஜ் போட்டுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு அது கிடைக்க செய்யும். அது தவிர செயலமர்வு தொடர்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுகோள்கள் ஏதேனும் இருந்தால், அபிப்பிராயங்கள், ஆலோசனைகள் போன்ற எவை இருந்தாலும் ஒரு குரல் வழி மூலமான மெசேஜ் ஒன்றை போடுறது பொருத்தமாக இருக்கும். நான் எல்லா வேளைகளிலும் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய மெசேஜ் பார்த்தவுடன் அதுக்கு பொருத்தமான பதில் உங்களுக்கு கிடைக்க செய்யும். சரி, நாங்கள் செயலமர்வுக்குள்ள போவோம். முதலாவது நிதி ஒழுங்கு விதி. அதுல நாம பார்க்கறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விடயம், குடியரசின் நிதியாண்டு. இன்னும் அழகா சொன்னா, இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் நிதியாண்டு என்பது ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது. இது நிதியாண்டு என்பதை சுருக்கமாக விளக்குங்க என்பது போல கேட்கலாம். சில வேளைகளில் உங்களுக்கு வரக்கூடிய வினாக்களுக்கு வழங்கப்படுகிற புள்ளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். 25 புள்ளிகளுக்குரிய வினாக்களும் இருக்குது எம்எஸ்ஓ சேனல். ஆனால் 25 புள்ளிக்கு ஒரு கேள்வி உங்களை கேட்க மாட்டேன். அதை 5ஆக அல்லது 6ஆக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் 3, 5, 6, 4 என்கிற விதமாக புள்ளிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள் சிறிய விடயங்கள், பெரிய விடயங்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்து படித்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு கட்டுரை வினாக்கள் வரும் என்பதற்காக பல்தறிவு வினாக்கள் அல்லது கட்டமைக்கப்பட்ட வினாக்கள் வராது என்பது அர்த்தமல்ல. இப்போ கட்டமைக்கப்பட்ட வினாக்கள், கட்டுரை வினாக்கள், பல்தறிவு வினாக்கள் என்கிற எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம். பாருங்க, இதுல நிதி ஆண்டு என்ற சாதாரணமா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையில நிதி ஆண்டு என்று எழுதுகிற போது அது ஒரு சட்ட மொழி இல்லாமல் போகலாம். இபி எக்ஸாமுக்கு சில அதுக்கு முழுமையான புள்ளியை கொடுப்பினம், ஆனால் பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. அப்போ நாங்கள் அந்த ஒரு சட்டமொழி சார்ந்து அழகா எழுதப்பழக வேணும். சட்டமொழி சார்ந்து இது எப்படி இருக்குது? 3 விடயங்கள் கவனமா பார்த்தது. ஒன்று பாருங்க, குடியரசின் நிதியாண்டு. இன்னும் அழகா சொன்னா, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதியாண்டு. அதன் பின்பு ஒவ்வொரு ஆண்டினதும் அதே ஆண்டின், இந்த சொற்கள் தான் மிக துல்லியமாக பொருள் தருகிறது. ஆகவே அதை சேர்த்து எழுதப்படவள். இது ஏன் இப்படி சொல்லுகிறேன்னா, வாசிக்கிற போது இப்படியான விடயங்களில் கவனம் செலுத்தி, இது ஒரு நிர்வாக மொழி. நிர்வாகம் என்பது ஒரு சட்டத்தின் பகுதி. ஆக அந்த நிர்வாக மொழிக்கு ஏற்ற விதமாக விடை எழுதினால் உங்களுடைய விடைத்தாளை திருத்துபவர் உங்கள் தொடர்பாக அவர் கொண்டிருக்கக்கூடிய அபிப்பிராயம் மிக உயர்வாக இருக்கும். நீங்கள் எழுதுகிற முதலாவது வினாவுக்கான விடை உங்களை பற்றிய மதிப்பீட்டை அவருக்கு கொடுக்கும். நீங்கள் உயரமா, கட்டா, கருப்பா, வெள்ளையா, ஆனா, பெண்ணா, அது எதுவுமே அவருக்கு தெரியாது. உங்களை பற்றிய ஒரு அபிப்பிராயத்தை தருகிறது நீங்கள் எழுதுகிற உங்களுடைய அந்த எழுத்து. உங்களுடைய எழுத்து நடை உங்களை அவரிடம் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அதற்கு ஏற்ற மாதிரியா நாங்கள் முழுமைப்படுத்திய விடைகளை எழுதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரி, இவ்வளவுதான் நான் இதுல சொல்லக்கூடியது. நிதியாண்டு என்றால் என்ன, அல்லது நிதியாண்டை வரையறை செய்க என்பதாக கேட்கப்பட்டால் 3 லைன்ல விட. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிதி ஆண்டு என்பது ஒவ்வொரு ஆண்டினதும் ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி அதே ஆண்டின் டிசம்பர் மாதத்தின் 31ஆம் தேதியில் முடிவடைகிறது. ஒரு நிதி ஒழுங்கு விதி படிச்சு முடிச்சு. சரியா? 2ஆவதுக்கு போவோம். பொது நிதி தொடர்பான அரசியல் அமைப்பில் உள்ள ஏற்பாடுகள்.
பொது நிதி தொடர்பாக அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பாக பெரும்பாலும் ஒரு பெரிய கேள்வி வாடுது. இந்த பகுதிக்குள்ள ஆக குறைந்தது ஒரு பெரிய கேள்வி வரும். பெரிய கேள்விங்கிறது ஆக குறைந்த ஒரு 8 புள்ளிகளுக்கு இந்த பகுதிக்குள்ள நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு போகிறோம். இப்போ இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு 1978ஆம் ஆண்டின் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பினுடைய 17வது அத்தியாயத்தில் நிதி என்கிற தலைப்புக்குள்ள உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையிலான உறுப்புரைகளில் பாராளுமன்றமும் பொது நிதியும் தொடர்பாக கூறப்பட்டிருக்கு. அவ்வாறு கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பிரதி செய்து நிதி ஒழுங்கு விதி 2 முதலாம் பிரிவாக, 2வது நிதி ஒழுங்கு விதியினுடைய 1வது பிரிவாக அரசியலமைப்பில் உள்ள ஏற்பாடுகள் என்பதாக தரப்பட்டிருக்கு. அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் ஒரு விடயத்தை சொல்றேன். இந்த பொது நிதி என்று சொல்லப்படுகிறது பொதுமக்கள் சார்பாக அரசாங்கத்தின் கையில் இருக்கிற காசு அல்லது அரசாங்கத்திடம் உள்ள பணம். இதைத்தான் நாங்கள் பொது நிதி என்று சொல்லி வகைப்படுத்தும். புரிந்து கொள்வதற்கு வசதிக்காக சொல்லுவேன். பொது நிதி என்று சொல்லி சொன்னால் மக்கள் பணம் அரசினால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த பொது நிதியை 2 விதமாக பார்ப்பது. முதலாவது விடயம், அரசாங்கத்துக்கு கிடைக்கிற எந்த ஒரு நிதியாவது, நிதி என்று சொல்லுகிற போது அது வரி அல்லது வேறு ஏதேனும் தீர்வைகள், விதிப்புகள், தண்டம் போன்ற விதிப்புகள் அல்லது அறவீடுகள், வேறு விதமான வரவுகள், வருமானங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கிடைக்கிற ஒரு பணம் தனியாக எடுத்து வைக்க வேணும். ஒரு குறிப்பிட்ட தேவை கண்டு சொல்லி தனியாக எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுமாக இருந்தால் அதை நாங்கள் விசேட நிதி என்று சொல்லி சொல்லுவோம். விசேட நிதியங்கள். அப்போ அரசாங்கம் ஒரு காசை எடுக்கக்குள்ள அது ஒரு பொதுவான இடத்துல வைக்கிறது, தனியாக ஒரு நிதியாக அது பேணப்பட வேண்டும். குறித்த தேவைக்கென்று சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்பட்டு இருக்கும். அப்படி ஒதுக்கி வைத்திருந்தால் அது விசேட நிதியம் என்று கருதிக்கொள்ளும். அப்படி ஒதுக்கப்படாவிட்டால் குறித்த தேவைக்கென்று அல்லது தனியாக பேணப்பட வேண்டும் குறித்த நோக்கங்களுக்காக சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்படாவிட்டால் அதனை திரட்டு நிதி என்று சொல்கிறது. இந்த திரட்டு நிதி சிறப்பு நிதியங்கள் எல்லாம் சேர்த்துத்தான் பொது நிதி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். விளங்குது தானே சொல்ற சாதாரணமா? பொது நிதி என்று சொல்லுகிற போது பல பேர் அதனுடைய ஒத்த சொல்லாக திரட்டு நிதி என்பதை கருதுவது உண்டு. அப்படி அல்ல. சரிதானே? இது பொது நிதி என்பது ஒரு பரந்த சொல்லாட்சி. திரட்டு நிதி என்பது அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கும். இது அடிப்படையாக விளங்கி வச்சுக்கணும். இதுக்குள்ள கேள்வி வராது. திரட்டு நிதிக்கும் பொது நிதிக்கும் என்ன வேறுபாடுன்னு சொல்லி கேள்வி வராது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு அது பற்றிய புரிதல் இருந்தால் இதற்கு மேல படிக்கிற விஷயங்கள் விளக்கும். இப்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லுகிறேன். அரசிடம் உள்ள நிதி எல்லாவற்றையும் நாங்கள் பொது நிதி என்பதாகவே அழைக்கிறோம். இப்போ மக்களின் பணம் அரசினால் நிர்வகிக்கப்படுகின்ற போது அது பொது நிதி என்று அழைக்கப்படும். இதில் வெவ்வேறு விதமான நிதியங்கள் உண்டு. நான் அதில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விடயங்களை சொல்கிறேன். ஒன்று, குறித்த நோக்கங்களுக்கு தனியாக பேணப்பட வேண்டும் என்று சட்டத்தினால சொல்லப்பட்டு குறித்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியம். உதாரணத்துக்கு இந்த ஊழியர் சேமலாப நிதியம், இபிஎஃப் இருக்குதானே. அப்ப அது தனியாக ஒரு கணக்கில் வைத்து அந்த நோக்கத்துக்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும். சரிதானே? இது போல தேயிலை சக்தி, கப்ருக நிதியம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை பற்றி எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன்.
இதை நாங்கள் சொல்லுகிறது இது விசேட நிதியங்களாக இருக்கும். இரண்டாவது, குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்படாத குடியரசினுடைய நிதியம் அனைத்தையும் நாங்கள் திரட்டு நிதி என்பதாக அழைத்துக் கொள்வோம். சரி, இதை வைத்துக்கொண்டு இப்ப அரசியலமைப்புக்குள்ள போவோம். அரசியலமைப்புல என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது என்பது தொடர்பில் பார்ப்போம். முதலாவது விடயம் நான் உங்களுக்கு சொல்லித் தந்தேன். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு 17வது அத்தியாயம் நிதி எனும் தலைப்பின் கீழ் உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையானவற்றில் பாராளுமன்றமும் பொது நிதியும் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது விடயம், பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு. இப்ப சுருக்கமான ஒரு கேள்வி கேட்டார்களாக இருந்தால் இந்த 148வது உறுப்புரையை எழுதி நாங்கள் அப்படியே அந்த புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த முழுமைப்படுத்திய பெரிய கட்டுரை கேள்வி ஒன்றும் கேட்பார்கள். அதை நான் நிறைவாக உங்களுக்கு சொல்லித்தாரேன். இப்ப ஆரம்பத்தில் அதை சொன்னாங்க. பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாட்டினை விவரிக்க என்று கேட்டால் 2, 3 அல்லது 4 புள்ளிகளுக்கு அதை கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் நாங்கள் வழங்க வேண்டிய விடை, பாராளுமன்றம் பகிரங்க நிதிகளின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். முதலாவது விடயம், பாராளுமன்றம் பொது நிதியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும். இரண்டாவது விடயம், பொது நிதிக்கான அறவீடுகள் எவையாவது, பொது நிதிக்காக செய்யப்படுகிற அறவீடுகள், அதாவது வரிகள், வீத வரிகள் அல்லது வேறு ஏதேனும் அறவீடுகள், விதிப்புகள் போன்றவற்றை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நிறுவனம், உள்ளூர் அதிகார சபை அல்லது வேறு பகிரங்க அதிகார சபைகளினால் வரிகள், வீத வரிகள், வேறு ஏதேனும் அறவீடுகள், விதிப்புகள் போன்ற எவையும் விதிக்கப்பட முடியாது. பாராளுமன்றத்தினுடைய முழுமையான அனுமதியோடு தான் ஏதாவது வரி, வீத வரி, பிற விதிப்புகள் என்பவற்றை விதித்தல், அறவிடுதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். பாராளுமன்றம் எப்படி அனுமதி வழங்கும்? பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால். பாராளுமன்றத்தில் புதிதாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுமதி தர வேண்டும், அல்லது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றினால் அதற்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வரியையும் அல்லது வேறு விதமான அறவீடுகள், விதிப்புகள் போன்றவற்றை அறவிட்டுக் கொள்ள முடியும். அப்ப இவ்வளவும் சொன்னோம்னா போதும். முதலாவது, பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு. சுருக்கமாக 2 விடயங்களை வழங்கப்படுத்துகிறோம். ஒன்று, பாராளுமன்றம் பகிரங்க நிதியின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டதாக இருக்கும். இரண்டாவது, பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்படுகின்ற சட்டம் ஒன்றினால் அல்லது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே ஏதேனும் உள்ளூர் அதிகார சபைகள் அல்லது வேறு பகிரங்க அதிகார சபைகளினால் வரிகள், வீத வரிகள் அல்லது பிற விதிப்புகள் என்பவற்றை விதிக்க அறவீடு செய்ய முடியும். அவ்வளவு போதும். 149வது உறுப்புரை திரட்டு நிதி என்பது தொடர்பாக சொல்லுகிறது. இந்த திரட்டு நிதி தொடர்பாக சொல்லுகிற போது 3 முக்கியமான விடயங்கள். இப்ப பாராளுமன்றத்தின் கட்டுப்பாடு என்பது 2 விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். நாங்கள் ஒரு பாயிண்ட்ஸா ஞாபகத்துல வச்சிருக்கிற வசதிக்காக சொல்லுங்க. திரட்டு நிதியம் பற்றி கேட்கப்படுமாக இருந்தால் 3 விடயங்களை நாங்கள் சொல்லுவோம். ஒன்று, திரட்டு நிதியம் பற்றிய ஒரு சுருக்கமான வரைவிலக்கணம். இரண்டாவது, திரட்டு நிதியத்தின் உட்பாய்ச்சல்கள், அதாவது திரட்டு நிதிக்கு சேர்க்கப்படுகிற வரவுகள். மூன்றாவது,
திரட்டு நிதியின் மீதான பொறுப்பித்தல்கள், அதாவது திரட்டு நிதியிலிருந்து எவ்வகையான செலவுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்கிற 3 விடயங்களை சொல்லுவோம். இங்கு செலவுகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அவர்கள் பொறுப்பித்தல்கள் என்றுதான் சொல்கிறார். திரட்டு நிதியின் மீது பொறுப்பளிக்கப்படுபவை எதை? முதலாவது, திரட்டு நிதி என்றால் என்ன? குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால் தனியாக குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தியதை இப்ப பயன். குறித்த நோக்கங்களுக்கு என்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதி ஒரு திரட்டு நிதியமாக அமையும். இரண்டாவது விடயம் அதனுடைய உட்பாய்ச்சல்கள். குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாமல் உள்ள அரசாங்கத்தின் வரிகள், வீத வரிகள், விதிப்பனவுகள், தீர்வைகள் போன்றவற்றின் வரவுகள், மற்ற எல்லா வரவுகள், வருமானங்கள் திரட்டு நிதியினுள் செலுத்தப்படுதல் வேண்டும். இப்ப பாருங்க, இங்க குறித்த நோக்கத்துக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், வீத வரிகள், தீர்வைகள், விதிப்பனவுகள் என்பவற்றின் வரவுகள், இந்த 4 விஷயங்களை சொல்லி அவற்றின் வரவுகள், அது தவிர்ந்த மற்ற எல்லா வரவுகளும் வருமானமும் இதனுள் செலுத்தப்படும். இப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் அப்படி துல்லியமா எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாசிக்கிற போது அதை புரிந்து கொள்வதில் ஒரு எளிமைத்தன்மை வந்துடும். சரி, முதல்ல ஒரு வரவிலக்கணம். குறித்த நோக்கங்களுக்கென்று சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். இப்படி இலக்கம் போட்டு எழுதக்கூடாது, நான் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுங்கள். குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், வீத வரிகள், விதிப்பனவுகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகளும் மற்ற எல்லா வரவுகளும் வருமானமும் திரட்டு நிதியினுள் செலுத்தப்பட வேண்டும். 3வது விஷயம் பாருங்க, இதன் மீதான பொறுப்பித்தல்கள். எளிமையா விளங்குறதுக்காக சொல்லிட்டு திரும்ப அதை வாசிப்போம். 1, அரசாங்கம் பட்டிருக்கிற கடனுக்கு செலுத்துகிற வட்டி, பகிரங்க கடன் மீதான வட்டி. செலுத்திய கடனை திரும்ப செலுத்துவது, நாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்துவது, அது கடனால் நிதிய கொடுப்பனவுகள். பகிரங்க கடன் மீதான வட்டி என்ன? அரசு பெற்ற கடனுக்கு கொடுக்கிற வட்டி. 2வது, கடனால் நிதிய கொடுப்பனவுகள் என்ன? வாங்கின கடன்ல முதல் கொடுப்பம் தானே அது. 3வது, இந்த அரசாங்கத்தினுடைய நிதி வரவுகளை சேகரிப்பதோடு தொடர்புடைய செலவினங்கள். அது கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்குது. அவ்வளவு இடத்தையும் நீங்கள் சேர்த்து சுருக்கமா பார்க்கலாம். இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் அது வாசிக்கிற போது 4-5 விடயங்கள் இருப்பது போல இருக்கும். திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், அதனை முகாமை செய்தல், அதற்கென பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றின் இடைநேர் விளைவான செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள் என்பனவும் இது திரட்டு நிதியத்தை முகாமை செய்வது தொடர்பில் ஏற்படுகிற செலவினங்கள். அரசாங்க வருமானத்தை சேகரிக்கிறது, அரசாங்க பணத்தை முகாமை செய்கிறது, அதற்கென்று பெற்றுக்கொள்வது, அவற்றோடு தொடர்புபட்ட செலவுகள், கட்டணங்கள், செலவினங்கள், அரசாங்க அலுவலர்களுக்கு கொடுக்கிற சம்பளங்கள், இதெல்லாம் இதுக்குள்ள இந்த வகையில் ஆகும். 4வது, தாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய வேறு செலவுகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படும். அப்ப எளிமையாக புரிந்து வைத்துக் கொள்வோம். 1, பகிரங்க கடன் மீதான வட்டி. 2வது, கடனால் நிதிய கொடுப்பனவுகள். 3, திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், முகாமை செய்தல், பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றோடு இடைநேர்வான செலவினங்கள். 4வது, பாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய அவ்வாறான வேறு செலவுகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படுதல் வேண்டும். ஒரு முழுமையாக உங்களுக்கு ஒரு 6 புள்ளி 5 புள்ளி தருகிற விதமாக
திரட்டு நிதியம் என்றால் என்ன என்று கேட்பார்களாக இருந்தால் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக விடை எழுத வேண்டும். 2-3 புள்ளிகள் தரும் வகையில திரட்டு நிதியம் என்று கேட்டால் திரட்டு நிதியத்துக்குரிய வரைவிலக்கணத்தையும் அதன் உட்பாய்ச்சல்களையும் சொன்னால் போதும். குறித்த நோக்கங்களுக்கென சட்டத்தினால் குறித்து ஒதுக்கப்படாத குடியரசின் நிதிகள் ஒரு திரட்டு நிதியமாக அமையும். குறித்த நோக்கங்களுக்கென்று குறித்தொதுக்கப்படாத குடியரசின் எல்லா வரிகள், வீத வரிகள், விதிப்பனவுகள், தீர்வைகள் என்பவற்றின் வரவுகளும், இந்த நாளையும் சொல்லி என்பவற்றின் வரவுகளும், மற்ற எல்லா வரவுகளும் வருமானங்களும் திரட்டு நிதியத்தினுள் செலுத்தப்படுதல் வேண்டும் என்பதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். கேட்கிறது ஒரு 3 புள்ளிகள் வரையில இருக்குமாக இருக்கு. அதற்கு மேல 4-5 புள்ளிகள் என்றால் அதனுடைய அர்த்தம் முழுமையாக எதிர்பார்க்கிறார், இந்த பொறுப்பித்தல்களையும் எதிர்பார்க்கிறார் என்று கருதி கொண்டு அதை விடையாக கொடுக்க வேண்டும். 3வது பாயிண்ட்ஸா சொல்ல வேணும். பகிரங்க கடன் மீதான வட்டி, கடனாள் நிதிய கொடுப்பனவுகள், திரட்டு நிதியத்துக்கான பணங்களை சேகரித்தல், முகாமை செய்தல், பெற்றுக்கொள்ளுதல் என்பவற்றோடு இடைநேர்வான செலவினங்கள், பாராளுமன்றம் தீர்மானிக்கக்கூடிய வேறு செலவுகள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படும். சரி, அடுத்த 150வது உறுப்புரைக்கு போவோம். இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பாஸ் பேப்பர் பாகைக்குள்ள இன்னும் தெளிவாக உங்களால் துல்லியமாக விடையளிக்க முடியுதா என்கிறதை நீங்களே சரிபார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுவோம். என்ன, மெல்ல எழும்பி நடந்து பழகிட்டோம்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் வேகமாக நடக்க தொடங்கணும். தொடர்ந்து தவழ்ந்து பழகி கொண்டு இருக்க மாட்டோம். இப்போ வர வர எங்களுடைய சேலம் நிறுவன வேகத்தை அதிகரித்து கொண்டு போவோம். நான் ஆரம்பம் என்கிறதால அது போக எனக்கும் உங்களுக்கும் இது அறிமுகம் இல்லாத பகுதி, கொஞ்சம் சிரமமானது. நிதி ஒழுங்கு விதிகள் என்ன சாதாரணமாகவே நாம் அதுங்களை விளங்காது, என்ன முடிவு பண்ணின ஒரு இடம் தானே. அதற்காக அதை கொஞ்சம் ஆலாவனை செய்து சொல்லித் தருகிறது. அதுக்காக தொடர்ந்து இதே வேகத்தில் பயணிக்க இயலாது. பரீட்சை முடிஞ்சிடும், நாங்கள் சிலபஸ் முடிக்க முன்னோம். சரி, அடுத்த பகுதிக்குள்ள போவோம். திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப்பெறுதல். திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப்பெறுவது தொடர்பாக 4 விடயங்கள் எளிமையாக புரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு இதை வாசி. முதலாவது, இந்த வங்கியில பணத்தை வைத்திருப்பவர்கள் அதனை மீளப்பெறுவதற்கு காசோலை எழுதுவது போல, செக் எழுதுவது தானே. கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார்கள், செக் எழுதுறது மாதிரி திரைசேரியில தான் அரசாங்க காசு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த திரைசேரியில இருக்கிற காசை கொடுங்கோ என்று சொல்லி திரைசேரிக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய ஆள், அந்த காசை நிர்வகிப்பவர், பொது நிதி தொடர்பாக அதை நிர்வகிப்பவர் அரசாங்கத்தின் சார்பில் அல்லது பாராளுமன்றத்தின் சார்பில், மக்களின் சார்பில் நிர்வகிப்பவர் நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர். நம்ம சுருக்கமா நிதி அமைச்சர் என்று வச்சுக்கோ. நிதியமைச்சர் இந்த காசோலை போன்ற ஒரு பத்திரத்தை எழுதுவார். அதை நாங்கள் சொல்லுகிறது ஆணை சீட்டு. நிதியமைச்சரின் கைப்பட எழுதப்பட்ட ஆணை சீட்டு ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டும்தான் திரட்டு நிதியத்திலிருந்து பணம் எதனையும் மீளப்பெற முடியும். நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரால கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டு ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணம் எதனையும் மீளப்பெற முடியும். இதுல ஒரு நெகட்டிவ் ஃபார்முலா போட்டிருப்பார்கள். அதிகாரத்தின் கீழ் அல்லாத பணத்தொகை எதுவும் திரட்டு நிதியத்திலிருந்து மீளப்பெறப்படுதல் ஆகாது என்று சொல்லி, அப்போ சட்டமொழி பெரும்பாலும் இப்படியாகத்தான் இருக்கும். நாங்கள் எளிமையாக அதை விளங்கிக் கொண்டால் போதுமானது. இப்போ முதலாவது விடயம் என்ன சொல்லுகிறோம்? நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரினால் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டு ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகை எதனையும் மீளப்பெற முடியும். 2வது, அவர் ஆணைச்சீட்டு சும்மா சும்மா எழுத மாட்டார். நிதியமைச்சர் தான் நினைச்ச பாட்டுக்கு எழுத மாட்டார். இது அடுத்த விஷயம். அப்ப எப்ப அவர் எழுதுவார் என்றால்,
அந்த செலவினம் எந்த செலவினம் செய்யப்பட இருக்குதோ, எந்த வருஷத்துல செய்ய போடுகிறதோ அந்த வருஷத்துல அந்த செலவை செய்யறதுக்கு ஏற்கனவே பாராளுமன்றத்தினாலே அனுமதி இருக்குதா என்று பார்ப்போம். குறிப்பிட்ட ஆண்டில், அந்த நிதி ஆண்டில் அந்த செலவை செய்வதற்கு பாராளுமன்றத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கா. பாராளுமன்றத்தினுடைய அனுமதிங்கிறது வெவ்வேறு விதங்களாக கிடைக்கும். இப்ப பாராளுமன்றத்தினுடைய வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுவது, அல்லது பாராளுமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் இப்ப வாசித்துக் கொண்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டம், இந்த மாதிரியாக ஏதேனும் ஒன்றினால, அதாவது பாராளுமன்றத்தினாலே அந்த செலவு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அவர் ஆணைச்சீட்டு எடுக்கிறார். அப்ப இது இரண்டாவது விடயம். எந்த நிதியாண்டில் திரட்டு நிதியத்திலிருந்து அந்த பணம் மீளப் பெறப்படுகிறதோ அந்த நிதியாண்டுக்காக குறிப்பிட்ட செலவினத்தை செய்வதற்கு பாராளுமன்றத்தினால அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நிதியமைச்சர் ஆணை சீட்டுகளை வழங்க வேண்டும். இது இரண்டாவது விடயம். இந்த ரெண்டையும் படித்த பிறகு மேலதிகமா ஒரு விடயத்தை பார்த்துட்டு நான் திரும்ப முதலாவது விடயத்துக்கு வரும். இந்த ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்லி ஒன்று சொல்லுவார். ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்லுவது நாங்கள் சாதாரணமா கதைக்கிற பட்ஜெட், பாதீடு அல்லது வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டம் முழுவதும் ஒதுக்கீட்டு சட்டம் அல்ல. ஒதுக்கீட்டு சட்டம் என்பது அடுத்த ஆண்டுக்கு, இப்போ நாங்கள் 2026 ஆண்டு கதைச்சு கொண்டிருக்கிறோம். 2027 ஆண்டுக்கு அரசாங்கத்தினாலே என்னென்ன செலவினங்கள் செய்யப்பட இருக்கிறது என்று சொல்லி ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். விரிவான அறிக்கை ஜனாதிபதி நிதியமைச்சராக இருந்து கொண்டு வந்து வாசிக்க, சூட்கேஸில் கொண்டு வந்து வாசிப்பினோம். வரவு செலவு திட்ட உரை என்று சொல்லி அதை கொண்டு வந்து வாசிக்கிறது. அப்ப அதுல என்னென்ன விடயங்களுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கப்படும் என்பதும் இருக்கும். மிச்ச விஷயங்களும் இருக்கும். எப்படி வருமானங்கள் அறவிட போயினம், என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். நாங்கள் செலவு விடயங்களை சொல்றோம். அதுக்கு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பெல்லாம் நடந்து உங்களுக்கு தெரியும், வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லுவார். இப்படி பாராளுமன்றத்தின் அனுமதி பெற வேண்டிய செலவினங்கள் இருக்குது. இது ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்றோம். வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெற அவசியம் இல்லாத செலவினங்களும் இருக்குது. அது ஆண்டு மதிப்பீட்டுல தனியா காட்டப்படும், ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தனியா காட்டப்படும். ஆனால் அதுக்கு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பெல்லாம் நடக்குது. அது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தினால அல்லது வேறு சட்டங்களினால அந்த செலவு செய்வதற்கு அனுமதி இருக்குது. உதாரணமாக ஓய்வூதியம், பென்ஷன் கொடுக்குற ஒவ்வொரு வருஷமும் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணி அனுமதி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு ஓய்வூதியமாக எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட இருக்கிறது என்பது தனியாக ஒன்று காட்டும். சரியா? இப்படி ரெண்டு வகையாக இருக்குது. பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி எடுத்து செய்யப்படுகிற செலவினங்கள், அடுத்தது பாராளுமன்றத்தில் அனுமதி இல்லாமல் ஏற்கனவே சட்டத்தினாலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற செலவினங்கள். இந்த ரெண்டு வகையான செலவினங்களுக்கும் அவர் ஆணைச்சீட்டை கொடுப்பார். யாரு? நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர். அதுதான் இங்க சொல்லப்பட்டது. பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது ஏதேனும் சட்டத்தினால் அந்த பணத்தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே ஆணைச்சீட்டு வழங்கப்படலாம். எந்த நிதியாண்டில் அந்த பணம் திரட்டு நிதியத்திலிருந்து மீளப்பெறப்பட உள்ளது அல்லது அந்த செலவினம் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்பட உள்ளது, எந்த நிதியாண்டில் அந்த பணம் திரட்டு நிதியத்திலிருந்து மீளப்பெறப்பட உள்ளது அல்லது குறித்த செலவினம் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்பட உள்ளதோ அந்த நிதியாண்டுக்கென்று குறித்து உரைக்கப்பட்ட பகிரங்க சேவைகளுக்காக, அந்த நிதியாண்டில் அந்த செலவினத்துக்காக பாராளுமன்ற தீர்மானத்தினால் அல்லது சட்டத்தினால்
குறிப்பிட்ட பணத்தொகை அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே ஆணைச்சீட்டை வழங்க வேண்டும். இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் கூட விளங்கப்படுத்துகிறது பின்னுக்கு பயன்படும். இந்த ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி எடுக்கிற ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அனுமதி எடுக்க அவசியமில்லாத வரவு செலவு திட்டத்தில் தனியாக காட்டப்படுகிற செலவுகள், இந்த ரெண்டு வகையும் பின்னர் நாங்கள் இன்னும் விளக்கமா படிப்போம். சரி, அப்போ முதலாவது விடயம் திரட்டு நிதியத்தில் இருந்த பணத்தொகையை மீளப்பெறுவதில் இருக்கிற முதலாவது அம்சம் 150வது உறுப்புரையின் முதலாம் விடயம் சொன்னோம். நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் கைப்பட ஆக்கிய ஆணைச்சீட்டு ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து எந்த ஒரு பணத்தொகையையும் மீளப்பெறலாம். நாங்கள் பரீட்சைக்கு எழுதுறது இப்படி எழுதினா போதும், இதுல இருக்கிற மாதிரி எழுதணும்னு ஆசைப்படாது. ரெண்டாவது, எந்த நிதியாண்டில் திரட்டு நிதியத்தில் இருந்த பணம் மீளப்பெறப்பட உள்ளதோ அந்த நிதியாண்டுக்கான குறிப்பிட்ட செலவினம், அந்த நிதியாண்டில் குறிப்பிடப்பட்ட செலவினம் பாராளுமன்ற தீர்மானத்தினால அல்லது பாராளுமன்ற சட்டத்தினால அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்க வேண்டும். சரியா? இன்னும் சுருக்கமா தெளிவாடுகிறதாக இருந்தால், பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அல்லது சட்டத்தினால் குறிப்பிட்ட செலவினம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அதற்கென திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கு நிதி அமைச்சர் ஆணைச்சீட்டினை வழங்க முடியும். சரியா? குறிப்பிட்ட செலவினத்தினை பாராளுமன்றம் அனுமதித்திருந்தால் மட்டுமே அந்த செலவினத்தை மேற்கொள்வதற்காக திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெறுவதற்காக நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்கலாம். மூன்றாவது விடயத்துக்கு உங்களை கூட்டிட்டு, இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் கொடுத்து பாராளுமன்றம் அதை அனுமதிக்கிறதுக்கு முன்னுக்கே ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு ஒரு நிதியாண்டுக்கான 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாகவே ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைச்சிட்டார். இப்போ பாராளுமன்றம் இருக்காது, நிதியமைச்சர் இருக்க மாட்டார். இப்போ என்ன செய்யறது? இந்த ஆணைச்சீட்டை கொடுக்கிறது, இந்த செலவுகளை செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை என்பது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டம் தெளிவான ஒரு ஏற்பாடு செய்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானவை என்று ஜனாதிபதி கருதக்கூடிய பணத்தினை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கும். எவ்வளவு காலத்தை செய்யலாம் என்றால், ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடிய புதிய பாராளுமன்றம் எப்போது கூடும் என்று திகதி அறிவித்திருந்தார். அந்த திகதியில இருந்து அதை அடுத்து வருகிற 3 மாதங்கள் வரைக்கும் ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரம் உண்டு. இப்போ ஜனாதிபதி 10ஆம் மாதத்துல பாராளுமன்றத்தை கலைக்கிறார். தேர்தல் எல்லாம் நடத்தப்பட்டு அவர் சொல்லுகிறார், மார்ச் மாதம் 1ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும் என்று சொல்லுகிறார். என்றால் மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்கும், மே மாதம் முடிவடையும் வரைக்கும் ஜனாதிபதி இவ்வாறு பணத்தினை மீளப்பெறுவதற்கு செலவு செய்வதற்கு அனுமதி அளிக்கலாம். இப்ப இதுதான் 3வது விடயம். இந்த நேரத்தில் நிதியமைச்சர் என்ற ஒருவர் இருந்து ஆணைச்சீட்டு கொடுக்க மாட்டார். அதை ஞாபகம் வச்சு கொடுக்க. 150 3வது பிரிவில் இருக்கிற ஏற்பாட்டில் நிதியமைச்சர் ஆணைச்சீட்டு கொடுத்தல் என்கிற ஒரு நிகழ்வு நடக்காது. அது மேலதிகமாக எங்களோட புரிதலுக்காக சொல்றேன். ஓ, சுருக்கமா 3வது விஷயத்தை பார்ப்போம். ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர், என்ன வரவு செலவு திட்டமா, ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால், ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால்
புதிய பாராளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்கள் முடிவடையும் காலப்பகுதி வரையில் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானவை என ஜனாதிபதி கருதக்கூடிய பணத்தொகையை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இது 150ஆம் உறுப்புரையினுடைய 3வது ஏற்பாடு, திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகையை மீளப்பெறுவது தொடர்பாக. 4வது ஏற்பாட்டையும் பார்ப்போம். ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைச்சிட்டார், பொது தேர்தலுக்கு திகதி வச்சாச்சு. அப்பதான் பார்க்கிறார், முன்னைய ஒதுக்கீட்டு சட்டத்தில் ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் ஒதுக்கீட்டு சட்டத்தில் இதுக்கென்று சொல்லி நிதி ஏற்பாடு செய்யப்படுது. பாராளுமன்றம் கலைக்கப்படும், தேர்தல் நடக்கும் என்ற எதிர்பார்க்காதபடியால அதுக்குள்ள ஏற்பாடு செய்யப்படுது. அதுக்கென்று காசு ஒதுக்கம் இல்லை. இந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஆணையாளருடன், இங்க தேர்தல் ஆணையாளர் என்பது தேர்தல் ஆணைக்குழுவை கருத வேண்டும், தேர்தல் ஆணையாளரோடு ஆலோசனை செய்து தேர்தலுக்கு அவசியம் என்று கருதப்படுகிற பணத்தொகையை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கும் அதனை செலவு செய்வதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். இப்ப 154வது சந்தர்ப்பத்திலையும் நிதியமைச்சர் என்கிற ஒருவர் இருக்க மாட்டார், நீங்க ஜனாதிபதி தான். எப்படி ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கும் போது ஏற்கனவே தேர்தலுக்கான நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க, தேர்தல் ஆணையாளருடன் கலந்துரையாடி தேர்தலுக்கு அவசியமான பணத்தொகையினை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கும் செலவு செய்வதற்கும் அனுமதி அளிக்கலாம். இப்போ திருப்பி முதலாவது கூட்டி கொண்டு போறேன்றாங்க, திரட்டு நிதியத்தில் இருந்த பணத்தொகையினை மீளப்பெறுவது தொடர்பான முதலாவது ஏற்பாடு, நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டின் அதிகாரம் இல்லாமல் பணத்தொகை எதனையும் மீளப்பெற முடியாது என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒரு பிழை தெரியும். 150 3, 4 பிரிவுகளில் இருக்கிற ஏற்பாட்டின் போது அப்படி சொல்லலாம், அது ஜனாதிபதி செய்ய. இப்ப பாருங்க, முழுமையா அப்படி எழுத போகிறோம். 150வது உறுப்புரையின் 3ஆம் 4ஆம் பந்திகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை தவிர 3ஆம் 4ஆம் பந்தியில் என்ன ஏற்பாடு இப்ப உங்களுக்கு தெரியும். 3ஆம் பந்தி பாராளுமன்றத்தை கலைச்சாச்சு, பொது சேவைகளுக்கு பணம் இல்லை, ஏற்கனவே ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கவில்லை, அதுக்கு முன்பாக கலைச்சாச்சு. ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக கலைச்சாச்சுது, நிதி ஏற்பாடு இல்லை பொது சேவைகளுக்கு. அவ புது பாராளுமன்றம் வந்து ஒரு 3 மாதம் செயற்பட்ட பிறகு பார்த்துக் கொள்ளட்டும், அது வரைக்கும் பொது சேவைகளுக்கு அவசியமான நிதியை ஜனாதிபதியே கொடுத்துக் கொள்ளுது. அதுதான் 153. 4வது, தேர்தலுக்கு நிதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கையில பாராளுமன்றத்தை கலைச்சாச்சு, தேர்தலுக்கு தேவையான பணத்தை ஜனாதிபதி திரட்டு நிதியத்திலிருந்து கொடுக்கலாம். இது 154. அப்ப இந்த 2 சந்தர்ப்பங்களையும் தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலையும் நிதியை திரட்டு நிதியில் இருந்து கொடுப்பதற்கு யார் அதிகாரம் அளிக்க வேணும்? நிதி அமைச்சர். இப்ப எங்களுக்கு தெளிவா விளங்குகிறது. அந்த மேல சொல்லப்பட்ட பகுதியை நான் ஏன் முதல் வாசிக்காம போனேன், இந்த பகுதி உளவையும் இதற்கு மேலே இருக்கிறத வாசிக்காம போன காரணம் இதுதான். இப்ப திரும்ப அதையும் சேர்த்து கொண்டு சொல்லுவோம். அரசியலமைப்பின் 153 4 பந்திகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில் நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டு ஒன்றினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை மீளப்பெற முடியும். 2வது, பாராளுமன்றத்தினால் அனுமதி அளிக்கப்பட்ட செலவினம் ஒன்றுக்கும் ஆக மட்டுமே, அல்லது பாராளுமன்றத்தினால் அனுமதி அளிக்கப்பட்ட
செலவினங்களுக்காக மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப்பெறுவதற்கான ஆணைச்சீட்டினை நிதியமைச்சர் வழங்குவார். சரிதானே? பாராளுமன்றத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள செலவினங்களுக்காக மட்டுமே திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகையினை மீளப்பெறுவதற்கான ஆணைச்சீட்டுகளை நிதியமைச்சர் வழங்குவார். மூன்றாவது, நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கின்ற போது புதிய பாராளுமன்றம் கூடும் திகதிக்கு பின்வரும் 3 மாதங்கள் வரையான காலப்பகுதி வரைக்கும் பகிரங்க சேவைகளுக்கு அவசியமானவை என ஜனாதிபதி கருதுகின்ற நிதியினை திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கு செலவிடுவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கலாம். 4வது, பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்து பொது தேர்தலுக்கு திகதியை தீர்மானிக்கும் போது அதற்கு ஏற்கனவே பாராளுமன்றம் நிதி ஏற்பாடு செய்திராத சந்தர்ப்பத்தில் தேர்தல் ஆணையாளருடன் ஆலோசனை செய்து தேர்தலுக்கு அவசியமான பணத்தொகையினை திரட்டு நிதியத்திலிருந்து வழங்குவதற்கு செலவிடுவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கிறார். இதுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தினை மீளப்பெறுவது தொடர்பான அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் எவை என்று கேட்பார்கள். அப்படி கேட்கப்பட்டால் 8 புள்ளிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில வேளைகளில் 4 அல்லது 6 புள்ளிகளுக்கு ஒரு கேள்வியை போடுவார்கள். அப்படி என்றால் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தொகை எதனையும் பெறுவதற்கும் செலவிடுவதற்கும் ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை என்று கேட்கப்படுமாக இருந்தால் 153 மற்றும் 154 ஆகிய பிரிவுகளில் இருக்கிற விடயங்களை மட்டும்தான் நீங்கள் விடையாக வழங்க வேண்டும். சரியா? சரி, அடுத்த பகுதிக்குள்ள உங்களுக்கு கூட்டிட்டு போகிறேன். எதிர்பாராத செலவு நிதியம் என்கிற ஒரு விடயம் இங்கே இருக்கு. எதிர்பாராத செலவு நிதியம், இதை ஒரு சிறு குறிப்பாக எழுதும்படி கேட்பார்கள். கீழ்வருவன பற்றி சிறு குறிப்பு எழுதுக என்று கேட்கலாம், அல்லது எதிர்பாராத செலவு நிதியம் என்பதை விவரிக்க என்று கேட்கலாம். எதிர்பாராத செலவு நிதியம் என்றால் என்ன மாதிரியோ அந்த கேள்வியை கேட்பார்கள். எதிர்பாராத செலவு நிதியம் என்பதால் கருதப்படுவது யாது என்பது போன்ற கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்டால் நீங்கள் ஒரு 4 விடயத்தை உள்ளடக்கி விடையெழுதவர். முதலாவது, எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று பாராளுமன்றத்தினால் தாபிக்கப்படலாம். இது முதல் விஷயம். எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்று பாராளுமன்றத்தினால் தாபிக்கப்படலாம். அது எப்போது தாபிக்கப்படலாம் என்பதை சேர்த்து நாங்கள் சொல்லுவோம். அவசரமானவை, எதிர்பாராதவை என்கிற 2 பண்பையும் கொண்ட செலவுகளுக்கு, அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கில் என்றால் நிதி வழங்கும் நோக்கில். இங்க ப்ரொவிஷனைத்தான் நீங்க யோசிக்கும். அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் நோக்கில் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றினை பாராளுமன்றம் சட்டத்தினால் தாபிக்கலாம். பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, அவசரமா ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்து, இப்போ உதாரணமா சுனாமி அடிச்ச போது சரிதானே, சுனாமி வரும் என்று சொல்லி அதுக்கு முதல் வருஷத்துல வரவு செலவு திட்டத்தில் ஏற்பாடு செய்து வச்சிருப்போமோ, அல்லது டிட்வா புயல் வரும் என்று சொல்லி போன வருஷம் வரவு செலவு திட்டத்தில் ஏற்பாடு செய்து வச்சிருப்போமோ? இல்லை. இப்படியாக அவசரமானவை, எதிர்பாராதவை என்றால் பிற்போட முடியாது. சரிதானே, நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்ததும் இல்லை, செலவு கொண்டு வந்துட்டு அதை பிறகு செய்வோம் என்று விடவும் இயலாது. அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்காக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றினை தாபித்துக் கொள்ள முடியும். முதலாவது விஷயம். சரியா? சுருக்கமா இப்படி வைத்துக் கொள்ளலாம். பாராளுமன்றம் அவசரமானவையும் எதிர்பாராதவையுமான செலவுகளுக்கு ஏற்பாடு செய்யும் வகையில் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை சட்டத்தினால் தாபித்துக் கொள்ள முடியும். சரி, ஒரு நிதியத்தை தாபிச்சாச்சு.
அந்த நிதியத்தில் இருந்து எப்படி பணம் வழங்குறது? நிதி அமைச்சர் தான் பணம் வழங்குவார். அதற்கு ஜனாதிபதியினுடைய சம்மதம் வேணும். அந்த சம்மதத்தை பெறுவதற்கு முன்பாக நிதியமைச்சர் 2 விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த செலவு மிக அவசியமானது, அதற்கு ஏற்கனவே நிதி ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை. அந்த செலவு மிக அவசியமானது, அந்த செலவுக்கு ஏற்கனவே ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை. ஏற்பாடு என்றால் நிதி ஒதுக்கம் இல்லை என்று அவர் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியினுடைய சம்மதத்தோடு அந்த நிதியத்தில் இருந்து ஒரு அட்வான்ஸ் தான் கொடுப்பார். அந்த செலவுக்கு ஒரு அட்வான்ஸ் ஒன்று கொடுப்பார். ஏற்கனவே அதுக்குரிய பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறப்பட்டில்லை. வரவு செலவு திட்டத்தில் அந்த நிதி ஏற்பாடு இல்லை, ஒதுக்கம் இல்லை. அப்ப இதுக்கு என்ன செய்யணும் என்றால் அந்த முற்பணத்தை வாங்கின குறிப்பிட்ட அமைச்சு மிக விரைவாக அந்த செலவினத்துக்கான ஒரு குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை கொடுக்கும். சப்ளிமெண்ட்ரி என்று சொல்றேன். சப்ளிமெண்ட்ரி பில் ஒன்றை கொடுக்கும். சப்ளிமெண்ட்ரி என்றால் இப்போ ஒரு தலைப்புக்கு கீழே ஒரு நிறுவனத்துக்கு ஏற்கனவே ஒரு 100 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்போ அவருக்கு திடீரென்று ஒரு 50 பில்லியன் மேலதிகமாக வந்துட்டு அனைத்து முகாமைத்துவ அமைச்சுக்கு ஏனைய வேலைகளுக்கு ஒதுக்கி இருந்த டிட்பாப்பிகளுக்கு ஒதுக்கி திடீரென்று 50 பில்லியன் தேவைப்படுகிறது. இப்போ எதிர்பாராத செலவு நிதியத்தை தாவிச்சு 50 பில்லியனை அவர்களுக்கு முற்பணமாக கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அது அந்த செலவு தலைப்பண்டெல்லாம் நாங்கள் பிறகு படிப்போம். அந்த செலவு தலைப்புக்கு கீழே பாராளுமன்றத்தில் ஒரு குறை நிரப்பு பிரேரணை ஒன்றை சமர்ப்பிக்கணும். எங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் 100 பில்லியன் தந்திருக்கிறீர்கள் பாராளுமன்றம், இன்னும் ஒரு 50 பில்லியன் தேவைப்படுகிறது என்று சொல்லி பாராளுமன்றம் பின்னர் அதை அனுமதிச்சா முதல் கொடுத்த அட்வான்ஸ்ல இதை செட்டில் பண்ணி விடுறது. குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை சமர்ப்பித்து இயன்ற அளவு விரைவாக பெறப்பட்ட முற்பணம் சீர் செய்யப்படுதல் வேண்டும். இப்போ 3 பிரதானமான விடயம். பின்னர் நான் உங்களுக்கு சொல்லிக்கல மேலதிகமாக ஒரு விடயத்தை ஒட்டிக்கொள்ளுவேன். ஆனால் இந்த அளவும் இப்போ எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஏற்பாடு என்று கேட்கப்பட்டால் இந்த 3 விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க. என்னது? 1, பாராளுமன்றம் அவசரமானதும் எதிர்பாராததுமான செலவுகளுக்காக எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றினை சட்டத்தினால் தாபித்துக் கொள்ள முடியும். 2வது, நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் குறிப்பிட்ட செலவினம் அவசியமானது எனவும் அந்த செலவினத்துக்கு ஏற்கனவே ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதத்தோடு எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து குறிப்பிட்ட செலவிற்கென முற்பணங்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யலாம். 3வது, அவ்வாறு வழங்கப்பட்ட முற்பணம் பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றினை சமர்ப்பிப்பதன் மூலமாக இயன்ற விரைவில் சீர் செய்யப்படுதல் வேண்டும். அந்த அட்வான்ஸை செட்டில் பண்ண வேண்டும். சரிதானே? முற்பணம் இயன்ற விரைவில் சீர் செய்யப்படுதல் வேண்டும். இது எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பான 3 விடயங்கள். இதை கேட்டால் 3 எழுதினீங்கன்னா அப்படியே முழுமையான புள்ளியை உங்களுக்கு கிடைக்க செய்யலாம். இந்த 152வது உறுப்புரை அதை வாசிக்கிற போதே கொஞ்சம் சிரமமாக இருக்கு. நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அதை புரிந்து கொள்வதற்கு தமிழ்ல தான் இருக்கும். தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண வரும். திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை கையாளுவதற்கு அல்லது அந்த நிதியங்கள் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு அல்லது ஏதேனும் வரியை விதிப்பதற்கு அல்லது அப்போதைக்கு வலுவில் உள்ள ஏதேனும் வரியை நீக்குவதற்கு, கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு அதிகாரம் அளிக்கும் சட்டமூலம் அல்லது பிரேரணை எதுவும் அமைச்சர் ஒருவரால் தவிரவும் அத்தகைய சட்டமூலம் அல்லது பிரேரணை ஒன்றில் அமைச்சரவையினாலோ அல்லது அமைச்சரவை அதிகாரம் அளிக்கக்கூடிய அத்தகைய முறையிலோ அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஒழியவும்
பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுதல் ஆகாது. இங்க நாங்கள் இது எல்லாத்தையும் விடுவோம், சுருக்கமா சொல்லுவோம். சரிதானே? திரட்டு நிதியத்தை அல்லது குடியரசின் வேறு நிதியங்களை, நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தேன், நான் திரட்டு நிதியம் என்றது உண்டு, இது தவிர வேறு நிதியங்கள் இருக்குது. என்ன வேறு நிதியங்களை கையாளுவதற்கு, அந்த நிதியங்கள் மீது பொறுப்புகளை சுமத்துவதற்கு, ஏதேனும் வரியை விதிப்பதற்கு, ஏதேனும் வரியை நீக்குவதற்கு. இந்த ஏதேனும் வரியை என்பதை நீங்கள் எழுவாயாக வச்சுக்கொள்ளுங்க. இடையில கொஞ்சம் வெட்டி போட்டேன். ஏதேனும் வரியை விதிப்பதற்கு, ஏதேனும் வரியை நீக்குவதற்கு, ஏதேனும் வரியை கூட்டுவதற்கு அல்லது குறைப்பதற்கு அதிகாரமளிக்கும் சட்டம் இந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்ட சட்டம். திரட்டு நிதியை அல்லது வேறு நிதியங்களை கையாளுவதற்கு, நிதியங்கள் மீது செலவுகளை சுமத்துறதுக்கு, ஏதாவது வரியை விதிப்பதற்கு, வரியை கூட்டுறதுக்கு, குறைக்கிறதுக்கு, நீக்கிறதுக்கு, இந்த மாதிரியாக பொது நிதியம் தொடர்பான சட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற முறை இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அமைச்சர் ஒருவரால் மட்டுமே இது சமர்ப்பிக்கப்படலாம். அமைச்சர் அல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை சமர்ப்பிக்க முடியாது. இரண்டாவது, அவ்வாறு சமர்ப்பிப்பதற்கு முன்பு அமைச்சரவையின் அங்கீகாரம் இருக்க வேணும் அந்த சட்டம் ஒழுத்துக்கு. இதுதான் முடியும். சரிதானே? பொது அரசரையை பாதிக்கும் சட்ட மூலங்கள் எதுவாக இருந்தாலும் அது அமைச்சர் ஒருவரால் மட்டுமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட முடியும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த சட்ட மூலத்துக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் முடியும். சரிதானே? பொது நிதியத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட்டு அமைச்சர் ஒருவரால் மட்டுமே அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட முடியும். இவ்வளவுதான் பொது நிதி தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஏற்பாடுகள். பொது நிதியம் தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 148 தொடக்கம் 152 வரையிலான உறுப்புரைகளை உள்ளடக்கி நாங்கள் பார்த்துட்டோம். முதலாவது விடயம் பார்த்து நாங்கள் பாராளுமன்றம் பொது நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு. அது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கும். பாராளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு வரியோ வீத வரியோ அல்லது வேறு விதமான விதிப்புகளை விதிப்பதற்கோ அறவிடுவதற்கோ இயலாது என்று பார்த்தோம். இரண்டாவது, திரட்டு நிதியம் என்றால் என்ன என்பது தொடர்பாக விளக்கமா பார்த்தோம். திரட்டு நிதியம் என்பது குறித்த நோக்கத்துக்கு என்று சட்டத்தினால குறித்து ஒதுக்கப்படாத குடியரசுக்கு சொந்தமான நிதி அனைத்தையும் ஒரு திரட்டு நிதியாக கருதலாம். அதனுடைய உட்பாய்ச்சல் குறித்த நோக்கங்களுக்கு என்று ஒதுக்கப்படாத குடியரசினுடைய வரிகள், வீத வரிகள், விதிப்புகள், தீர்வைகள் வழியில் கிடைக்கும் சகல வருமானங்களும் ஏனைய வரவுகள் வருமானங்கள் அனைத்தும் திரட்டு நிதியத்துக்கு செலுத்தப்பட வேண்டும். இதுல இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் பழைய வேர்ஷன். நான் உங்களுக்கு புதியது காட்டியிருக்கிறேன். மூன்றாவது, அதன் மீதான பொறுப்பித்தல்கள், கடன் மீதான வட்டி, கடன் மீள் கொடுப்பனவு, திரட்டு நிதிய முகாமை தொடர்பான செலவினங்கள், பாராளுமன்றம் தீர்மானிக்கும் ஏனைய செலவினங்கள் திரட்டு நிதியத்தின் மீது பொறுப்பிக்கப்படும். நிதி ஒழுங்கு விதி 150 சொல்லியிருக்கிறேன். திரட்டு நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான வழி. ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்தின் 153 4 பிரிவுகளில் ஜனாதிபதிக்கென வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தை தவிர, அப்படி எழுதாவிட்டாலும் பரவாயில்லை, அரசியலமைப்பின் 150 3 4 பிரிவுகளில் உள்ள ஏற்பாடுகளை தவிர ஏனைய சந்தர்ப்பங்களில் நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரினால் கைப்பட ஆக்கப்பட்ட ஆணைச்சீட்டினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே திரட்டு நிதியத்தில் இருந்து பணத்தொகையையும் திரும்ப பெறலாம் என்று சொன்னாங்க. முதலாவது. இரண்டாவது, அவ்வாறு பெறப்பட வேண்டிய பணத்தொகை ஏற்கனவே பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே
நிதியமைச்சர் ஆணைச்சீட்டை வழங்குவார். மூன்றாவது, ஜனாதிபதிக்குரிய அதிகாரத்தில் முதலாவதாக பார்க்கிறார்கள். ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பாராக இருந்தால் புதிய பாராளுமன்றம் கூடும் திகதிக்கு பின்வரும் 3 மாதங்கள் வரையான காலப்பகுதிக்கு பகிரங்க சேவைக்கு அவசியம் என கருதப்படுகின்ற நிதியினை திரட்டு நிதியத்திலிருந்து பெற்று செலவிடுவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் அளிக்கிறார். நான்காவது பார்த்தம் ஜனாதிபதிக்குரிய 2வது அதிகாரமாக பார்க்கிறாங்க. 154 ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான திகதியை தீர்மானிக்கும் போது தேர்தலுக்கான நிதி ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்படாவிட்டால் தேர்தல் ஆணையாளருடன் கலந்துரையாடி அதற்கு அவசியமான நிதியினை ஜனாதிபதி திரட்டு நிதியத்தில் இருந்து வழங்குவதற்கும் செலவிடுவதற்கும் அதிகாரம் அளிக்கிறார். உறுப்புற 151 எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பாக பார்த்த நாங்கள் அவசரமானது எதிர்பாராதது என்கிற செலவினங்களுக்கு ஏற்பாடு செய்வதற்காக சட்டத்தின் மூலமாக பாராளுமன்றம் எதிர்பாராத செலவு நிதியம் ஒன்றை ஸ்தாபித்துக் கொள்ள முடியும். இந்த நிதியிலே இருந்து முற்பணம் வழங்க முடியும். நிதி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அப்படி வழங்கும் போது அந்த செலவினம் அவசரமானது எனவும் அதற்கு ஏற்கனவே ஏற்பாடுகள் எவையும் இல்லை என திருப்தி அடைந்தால் ஜனாதிபதியின் சம்மதம் பெற்று முற்பணத்தை வழங்கலாம். அவ்வாறு வழங்கப்படுகிற முற்பணம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு இயன்ற விரைவில் முற்பணம் சீர் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தோம். 152வது உறுப்புரை திரட்டு நிதியத்தின் மீது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அல்ல பொது நிதியங்களின் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய எந்த ஒரு சட்ட மூலமும் அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட்ட பின்னர் அமைச்சர் ஒருவரால் மட்டுமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட முடியும் என்கிற விடயங்களோட 152வது உறுப்புரை வரையில்லை 147 தொடக்கம் 152 வரையான உறுப்புரை வரையான இந்த பகுதி அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தாலும் அது அப்படியே எடுத்து வரப்பட்டு நிதி ஒழுங்கு விதி 2 முதலாம் பிரிவாக நிதி ஒழுங்கு விதி 2(1) என்கிற முதலாம் பிரிவாக உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதை உள்ளடக்கியதாக பெரிய கேள்வி சில வேளைக்கு நம்ம பிள்ளைகள் ஒரு 8 புள்ளி அல்லது 10 புள்ளிகளுக்கு எப்படி கேட்பார்கள் என்றால் பாராளுமன்றம் பொது நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு தொடர்பாக விவரமாக ஒரு கட்டுரை வடிவத்தில் எழுதும்படியான ஒரு வினாவை கேட்பேன். கட்டுரை வரைக விவரமாக எழுதுகன்னு கேட்க மாட்டோம். நான் சொல்லுகிறது அந்த வடிவத்தில் இருக்கும் கேள்வி, ஒரு கட்டுரை வடிவ கேள்வி இருக்கும். பெரும்பாலும் அப்படி கேட்கப்பட்டால் 8 புள்ளிகள் வழங்கப்படும். இலங்கை நிர்வாக சேவை போன்ற பரீட்சைகளுக்கு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுடைய அதிசிறப்பு தர பரீட்சைகளுக்கு இவ்வாறான கேள்விகள் வந்திருக்கு கடந்த காலத்தில். சரிதானே? இது எல்லாத்தையும் தொகுத்து நாங்கள் 147 தொடக்கம் 152 வரைக்கும் எங்க இருந்தாலுமே எல்லாமே பாராளுமன்றம் தான் செய்யலாம் என்று சொல்றோம் பாருங்க. ஆரம்பத்தில் சுருக்கமா சொன்னாலும் பாராளுமன்றம் பொது நிதியின் மீது பூரண கட்டுப்பாடு கொண்டிருக்கும். பாராளுமன்றத்தின் அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு வரியோ விதிப்புகளையோ வீத வரிகளையோ விதிப்பதற்கோ அறவிடுவதற்கோ முடியாது என்பதோட மட்டும் நிறைவு செய்து கொண்டோம். ஆனால் பின்னுக்கு பார்க்கிறோம் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ஆணைச்சீட்டு கொடுக்க இயலாது, பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் எதிர்பாராத செலவு நிதியத்தை ஸ்தாபிக்க முடியாது. இப்படியாக நிறைய விஷயம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக ஒரு கட்டுரை வினாவுக்கு எப்படி விடி அளிக்கலாம் என்பதை சொல்லுங்கள். சரிதானே? கேள்வி என்ன? பொது நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாட்டினை விவரிக்க. ஒரு ஃப்ளோல சொல்றேன், ஒரு கட்டுரை மாதிரியாக எழுதுறதுக்கு திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன்டா. ஒரு தடவை சொல்றது 2ஆம் தடவை சொல்றதுல இருந்து வேறுபடலாம். அது உங்களுக்கு குழப்பம் தரும். அதை புரிந்து கொள்ள நெருக்கடி இருக்கிறார்கள். நான் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு திரும்ப அதை பார்த்து கொள்ளலாம். அச்சமடைய தேவையில்லை. சரி, இப்போ பாராளுமன்றம் பொது நிதியின் மீது கொண்டுள்ள கட்டுப்பாட்டினை விவரிக்க என்று கேட்கப்பட்டால் முதல் எழுத வேண்டுமார்கள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு அத்தியாயம் 17 உறுப்புரைகள் 148 தொடக்கம் 152 வரையான பகுதியில் பாராளுமன்றமும் பொது நிதியும் பற்றி விவரிக்கப்படுகிறது. அதன் பின்பாக பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் கீழ் மாத்திரமே கீழ்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும்.
என்று இரண்டாவது விடயத்தை குறிப்பிட்டேன். பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் கீழ் மாத்திரமே பொது நிதி தொடர்புபட்ட கீழ்வரும் கருமங்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு அந்த கருமங்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதுகிறார். சரிதானே? ஒன்று, பாராளுமன்றம் பொது நிதியின் மீது பூரண கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதோடு பாராளுமன்றத்தினால் ஆக்கப்பட்ட தீர்மானம் அல்லது சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே ஏதேனும் வரி, வீத வரிகள், பிற விதிப்புகளை விதித்தல் மற்றும் அறவிடுதல் செய்யலாம். இரண்டாவது, அரசிறைகள், அரசிறை சார்பான பெறுவனவுகள் என்பவற்றை பெறுதல், திரட்டு நிதியில் சேர்த்தல். எந்த ஒரு வரவுகளையும் பெற்றுக்கொள்வதற்கும் அது திரட்டு நிதியில் சேர்க்கிறதுக்கும் பாராளுமன்ற அனுமதி வேணும். இரண்டாவது, அரசிறைகள், அரசிறை சார்பான பெறுவனவுகள் பெறுதல், திரட்டு நிதியில் சேர்த்தல். மூன்று, திரட்டு நிதியில் இருந்து நிதியினை மீளப்பெறுதல். நிதியை மீளப்பெறுவதற்காக ஆணை சீட்டுகளை வழங்குதல். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட விசேட அதிகாரம் இதுக்கும் பாராளுமன்றத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இது கொடுத்திருக்கு. அரசியலமைப்பு சட்டம் தான் ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குது. அரசியலமைப்பு சட்டத்தை தாபிச்சது பாராளுமன்றம். ஆகவேதான் அதையும் சொல்றோம். ஜனாதிபதியின் விசேட அதிகாரத்தினால் திரட்டு நிதியம் பொது நிதி கையாளப்படுதல். எதிர்பாராத செலவு நிதியத்தை உருவாக்குதல். எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் பெறுதல். எதிர்பாராத செலவு நிதிய முற்பணத்தினை சீர் செய்வதற்கான குறைநிரப்பு மதிப்பீடுகளை ஏற்று அங்கீகரித்தல். திரட்டு நிதியத்திலிருந்தும் அரசின் ஏனைய நிதியங்களிலிருந்து செலவுகளை மேற்கொள்ளுதல். நடைமுறையில் உள்ள வரிகள், வீத வரிகள், பிற விதிப்புகள் என்பவற்றை நீக்குதல், கூட்டுதல், குறைத்தல், இவ்வளவு கருமத்தையும் சொல்லி நிறைவு செய்யலாம். திரும்ப உங்களோட வசதிக்காக இன்னொரு தடவை எளிமையாக சொல்லுகிறேன். பொது நிதியின் மீது பாராளுமன்றம் கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் என்று கேட்கப்பட்டால் முதல் சொல்லுகிறோம், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பு அத்தியாயம் 17 உறுப்புரைகள் 148, 152 வரையானவற்றில் பாராளுமன்றம் பொது நிதி பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விடயமாக சொல்லுகிறோம், பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களின் கீழ் மாத்திரமே பொது நிதி தொடர்புபட்ட கீழ்வரும் கருமங்களை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி கொண்டு வருவோம். பாராளுமன்றம் பொது நிதியின் மீது பூரண கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதோடு பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் மட்டுமே ஏதேனும் வரிகள், வீத வரிகள், பிற விதிப்புகள் என்பவற்றை விதிக்கவும் அறவிடவும் முடியும். அரசிறைகளையும் அரசிறை சார்பான பெறுவனவுகளையும் வரவுகளையும் வருமானங்களையும் பெறுதல், திரட்டு நிதியில் சேர்த்தல். திரட்டு நிதியத்திலிருந்து செலவினங்களை மேற்கொள்வதற்காக நிதியினை மீளப்பெறுதல். நிதியை மீளப்பெறுவதற்கான ஆணைச்சீட்டுகளை வழங்குதல். ஜனாதிபதியின் விசேட அதிகாரத்தின் கீழ் பொது நிதி கையாளப்படுதல். எதிர்பாராத செலவு நிதியம் தாவிக்கப்படுதல். எதிர்பாராத செலவு நிதியத்திலிருந்து முற்பணம் வழங்குதலும் முற்பணங்களை சீர் செய்தலும். திரட்டு நிதியம் மற்றும் அரசின் பிற நிதியங்களிலிருந்து செலவினங்களை மேற்கொள்ளுதல். நடைமுறையில் உள்ள வரி வீதங்கள், பிற வரி விதிப்புகள் என்பவற்றை விதித்தல், கூட்டுதல், குறைத்தல், நீக்குதல் ஆகிய கருமங்கள் மேலே குறிப்பிட்டவாறு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களினால் அதிகாரம் அளிக்கப்பட்டால் மட்டுமே மேற்கொள்ளப்பட முடியும். சரியா? இப்ப நாங்கள் இரண்டாவது நிதி ஒழுங்கு விதியினுடைய முதலாவது பிரிவு மட்டும்தான் பார்க்கிறோம். இதன் கீழ் திரட்டு நிதியத்தில் உள்ள பணம் என்கிற இரண்டாவது பிரிவு, திரட்டு நிதியத்திலிருந்து செய்யப்படுகிற செலவினங்கள் என்கிற மூன்றாவது பிரிவு, நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இப்போதுதான் அதை நீங்கள் பார்க்க கிடைக்குது. திரட்டு நிதியம் என்பதற்கு புறம்பாக
விசேட நியதி சட்ட நிதியங்கள். இது குறித்த தேவைக்கென்று சட்டத்தினால குறித்தொதுக்கப்பட்ட நிதியங்கள். இது நிதி ஒழுங்கு விதி 2 4வது பிரிவில் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. விசேட நியதி சட்ட நிதியங்கள். அடுத்தது முற்பண கணக்கு முயற்சிகள் என்கிற 5 பிரிவுகள் நிதி ஒழுங்கு விதி 2 நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 2 1ஆம் பிரிவை மட்டும் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் அரசியல் அமைப்பின் ஏற்பாடு, பொது நிதி தொடர்பான அரசியல் அமைப்பினுடைய ஏற்பாடுகள் பற்றியதாக இருந்தது. இதுவரையில நாங்கள் கதைத்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயங்கள் தெளிவுபடுத்தல்களுக்காக ஒளிப்பதிவுகளை நிறுத்தி வைத்துக் கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இன்றைக்கு இந்த அளவோட செயலமர்வு நிறைவு செய்யப்படும். கலந்துரையாடுவதற்கு எதுவும் இல்லை என்று கருதுகிறவர்கள் விலகி கொள்ள முடியும். மீண்டும் நாங்கள் இன்னொரு மகிழ்வான சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய், குட் நைட். இப்போது ஒளிப்பதிவுகளை நிறுத்தி வைத்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை பேசலாம்.